அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனாங்கல்ல. அவங்க இன்னொன்னு விட்டுவிட்டாங்க. அச்சப்படும் கோழைக்கு ஆபீஸும் எதற்கு, கல்யாணம் எதற்கு, பொண்டாட்டி எதற்கு. யாருக்கு அடிமையா இருக்க கன்ஃபியூஸா இருக்கு சார். அடிமையா இருக்கா, பட் யாருக்கு அடிமையிலேயே டபுள் ஷிஃப்ட் பார்க்குற அடிமையா மாறிட்டோம். இப்போ டெய்லி இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பி போனோன்னீங்கள, சீக்கிரம் போய் இப்போ எண்ணத்தை கிழிச்சேன். நான் இது வரைக்கும் எவ்வளவோ கேட்டேன், உன்னால் எதையாச்சும் வாங்கி கொடுக்க முடியுதா? அப்புறம் ஆஃபீஸுக்கு அங்கே போய்ட்டு எண்ணத்தை கிழிக்க போகிறேன், அதே சம்பளம் தானே அப்படின்னு இங்கே திட்டுறாங்க. ஒருவேளை ஆஃபீஸுக்கு நாம் லேட்டாக போனோன்னு வைங்கள, வீட்டிலேருந்து கிளம்பி நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர, எண்ணத்தை கிழிச்சு விட்டேன்னு சொல்லி நீ இப்போ லேட்டாக வர்ற, எண்ணத்தை கிழிச்ச, இதில் வேற உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு போடலன்னு கோவம் வருது அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. சரி, ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு சீக்கிரம் போகலான்னா அதுக்கும் திட்டுறாங்க, ஆஃபீஸில் திட்டுறாங்க. இப்போ சார் கிளம்பிட்டீங்களோ, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, பக்கா நீங்கள் பண்ணது எதுவுமே எந்த மிஸ்டேக்கும் வராது, உடனே வீட்டுக்கு கிளம்பி ஓடிட வேண்டியது. எப்படாலும் இருக்கிய அக்கறை வீட்டுக்கு போகிறதுல மட்டும் இருக்கக்கூடாது, வேலை பார்க்குறதுல இருக்கணும்னு அவன் வரும்போது. ஒருவேளை இருந்து வேலையை பார்த்துட்டு வருவோம்னு அங்கேருந்து லேட்டாக வந்தால் உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், உனக்கு எதுக்கு குழந்தைய, உனக்கு எதுக்கு குடும்பம், நீ எல்லாம் எதுக்குடா வாழ்கிற வீட்டில். மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ஆதங்கத்துலேயும் ஒரு இது ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு வேறு ஆள் கிடையாது, அவங்க பொழுதன்னைக்கு நம்ம கூட தானே இருக்கணும், அவங்க வீதி நம்ம போனதுக்கப்புறம் தனியாக உட்காந்துரு. ஆனால் ஆஃபீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சீக்கிரம் வர்றது மட்டும்தான் கணக்கு வரும். இன்னும் குயிக்காக விழுந்தணும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவுட்டு போகிறோன்னு வைங்கள, அந்த கணக்கெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. வர்றது மட்டும்தான் உனக்கு ஆஃபீஸ் கணக்கு. எப்போ போகிறதுன்றது அது உன் விதி, அன்னைக்கு உனக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல தான் அமையும். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நீ சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டேன்றது மட்டும் கன்ஃபார்ம். நம்ம சரி நம்ம முக்கியமான ஒரு வேலை இருக்கும், திடீர்னு ஆஃபீஸ்க்கு, அதாவது வீட்டில் ஏதாச்சும் முக்கியமான வேலை, நம்மளா விருப்பப்பட்டு ஒரு கமிட்மெண்ட்டை வீட்டில் கொடுத்துருப்போம். அந்த கமிட்மெண்ட்டுக்காக நம்ம எல்லாத்தையும் அறக்க பறக்க ஓடி சீக்கிரம் எல்லாத்தையும் அலைஞ்சு திரிஞ்சு கை காலில் விழுந்து, ஏன்னா நம்ம பார்க்குற வேலையாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, நம்ம பார்க்குற வேலை நம்மளை சுற்றி இருக்க வேலையை சேர்த்து கோஆர்டினேட் பண்ணி பார்க்க வேண்டிய வேலையாக இருந்தால் அவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்து, அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி விட்டு, அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, எல்லா வேலையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு மேலே போய் ரிப்போர்ட் பண்ணி சார் முடிஞ்சிச்சு. அப்பையும் எப்படி ஷிஃப்ட் டைம் முடியும் போது தான் கிளம்புவோம். கிளம்புறப்ப சார் வீட்டுக்கு கிளம்பிட்டா என்ன சார் அதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் முடிச்சுட்டியலா, போங்க போயிட்டு அந்த வேலை என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கள். உங்களை எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தேன், அவனே அதை மறந்து போயிருப்பான், அதை சொல்லி பல வருஷமாக இருக்கும். இவ்வளவு அந்த வேலை ஆஃபீஸில் இருக்குது, ஆஃபீஸே மறந்துருக்கும், இருந்தாலும் அன்னைக்கு அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படி மேலே இருக்கிறவங்களுக்கு என்னதான் ஆண்டு தெரியல, கீழே இருக்கிறவங்க மேலே இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நமக்கு ரியாக்ஷனு ரோஷம்லாம் வராது. ரோஷம் வந்துட்டா திடீர்னு வீட்டுக்கு வந்தோன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கினா எப்படி போய் வெறும் ரோஷத்தை மட்டும் வச்சு எப்படி வாங்குறது, காசு வரும் இல்லையா? பட் இருந்தாலும் எதுக்குமே ஒரு லிமிட் உண்டு, எல்லாத்துக்குமே பேசாது. ஒரு லிமிட் வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கலாம். அது நீங்கள் உங்கள் வேலைக்கு கொடுக்குற மரியாதை, உங்களுக்கு வேலை கொடுத்தா பார்த்தீங்களா அவனுக்கு கொடுக்குற மரியாதை. ஆனால் அது ஒரு லிமிட்டு தாண்டி போச்சுன்னா அதுக்கு மேலே அதை பியர் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அப்புறம் நாமெல்லாம் அப்புறம் அந்த பாட்டு தான் வரும். அந்த பாட்டுக்கு இன்னைக்கு யாருக்குமே செட் ஆகிடக்கூடாது. அதாவது அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, அது கரெக்டு. நாம் அடிமை தான், ஓரளவுக்கு அடிமை, கொத்தடிமையாக இருக்கக்கூடாது.